இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன் தான். என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். அது எதை ரிலேட் பண்ணி இருக்க போகுதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பொதுவாக ஒரு டேரக்ஷன், அதாவது ஒரு டி இருக்குது அப்படின்னா அதுக்கு டேரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். டேரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Given below table shows that the different schemes and the rate of simple interest and the rate of compound interest in the schemes. ஓகே, எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆல் த இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் இயர்லிக்கு தான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த டீட்டெயிலாம் சிலது டேட்டாஸ்லாம் மிஸ் ஆகுது, நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம ஒர்க் கிடையாது, கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணால் போதும். ஓகேவா, ரைட். ஸ்கீம் ஏபிசிடி எல்லாமே இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏ ஸ்கீம்ல எஸ்ஐ எவ்வளோன்னா எக்ஸாக்டாக தெரியாது. ஏ ஸ்கீமோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 8% per annum. ரைட், கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா if a sum is sum அப்படின்றது என்ன பிரின்சிபல் தான். if a sum is invested in scheme B at CA, then amount obtained after 2 years from this scheme is 1.44 times of the sum invested. So கொஸ்டின் படிக்கும் போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டை பத்தின ரிலேஷனா இருக்கு இல்லையா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, சிஐக்கான ஃபார்முலா அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A equal to P into 1 plus R by 100 the whole power n. இதான் வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. யா, ரைட். If a sum is invested in scheme B at CA, then the amount obtained after 2 years from the scheme is 1.44 times of the sum invested. பிரின்சிபல் என்னன்னு தெரியல, நாம அது ஒரு வேரியபிளா எடுத்துக்கலாம். பிரின்சிபல் எக்ஸ்ன்னு எடுத்தா, ஸோ பிரின்சிபல் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா 1.44 டைம்ஸ் ஆஃப் சம் இன்வெஸ்டட் இல்லையா. சம் இன்வெஸ்டட் 1.4, அதோட இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுமே பிரின்சிபல் வந்து நம்ம ஒரு வேரியபிள் எக்ஸா எடுத்துக்கிட்டோம். 1 plus R by 100 the whole power n. என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 2 இயர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கிடைக்க போகுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்க போகுது இல்லையா. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த வேரியபிள் கேன்சல் ஆகிடும். 1.44னா 144/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு ஈக்குவல்னா 1 plus R by 100 whole power 2 இல்லையா. 2னா இது ஸ்கொயர், இங்க வந்தா ஸ்கொயர் ரூட், சேம் கான்செப்ட். இந்த ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144/100 is equal to 1 plus R by 100 இல்லையா. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 12/10 is equal to 1 plus R by 100. ரைட், ஓகே. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ +1 இங்க வந்தா -1, அப்ப 12/10 -1 equal to R by 100. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2/10 is equal to R by 100. இதை சிம்பிளிஃபை பண்ணா 0 கேன்சல் ஆயிடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 20% per annum. ஓகேவா, ரைட். அடுத்து இது இன்னும் நம்ம கொஸ்டின் நம்ம முடிக்கல, இன்னும் ஃபர்தரா இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the rate of interest for CA for the scheme B. Scheme B ஓட compound interest ஓட rate of interest is half of the rate of interest for CA for scheme B. சாரி, மாத்தி சொல்லிருக்கேன். the rate of interest SI for scheme A. scheme A ஓட rate of interest வந்து இதோட பாதி இருக்குன்னு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். சோ அப்ப இது என்ன rate of interest அப்படின்னு பாத்தீங்கன்னா scheme B ஓட rate of interest. சோ இதோட பாதி தான் இங்க இருக்க போகுது. சிம்பிள். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும், ரப் பண்ணிட்டு தான் பார்க்கலாமா. என்ன கண்டினியூஷன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருந்தோம். இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 20% அப்படின்னு கிடைச்சது. ஸோ இதுல பாதி தான் இது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10% இதுன்னு நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த சம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். கேள்வி என்ன, ஃபைண்ட் அவுட் த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் when 8,000 was invested in for 2 years in scheme A at SI. scheme A ல SI rate of interest வந்து 10%. ஓகேவா, scheme A ஓட rate of interest என்னன்னா 10% தெரியுது. பிரின்சிபல் என்னன்னா 8,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 years. அதே விஷயம் scheme B க்குமே இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. in scheme B at CA for 2 years. CA for 2 yearsனா so principal same principal தான் 8,000. rate of interest is 20% per annum. ஓகேவா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. ரொம்ப சிம்பிளா இதோட ஆன்சர் நம்ம முடிக்க போறோம். எப்படின்னு பாருங்களேன். ஸோ பிரின்சிபல் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குன்னா இந்த கொஸ்டினோட மொத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 20%. ஸோ அப்ப என்னன்னா 20% ஆஃப் 8,000 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 20% ஆஃப் 8,000 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரைட், அடுத்ததா
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், பட் இதே மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மூலமா ஈஸியா சொல்லலாம். என்ன ஃபார்முலா? x plus y plus xy by 100. இந்த கான்செப்ட் மூலமா ஈஸியா சொல்ல முடியும். xன்றதும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், yன்றதும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 20 plus 20 plus 20 into 20 by 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 40 44. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா மொத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி சொல்லலாம்னா 44% ஆஃப் 8000. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் அவங்க கேட்குற கேள்வி. சால்வ் பண்ணலாம். 20% ஆஃப் 8000 என்ன வரப்போகுது? 1600. ஓகே, 44% ஆஃப் 8000 ஃபர்ஸ்ட் 40% என்ன? 3600. சாரி 3200, 320. எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 0253 3520. இந்த இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் 3520 1600 ஆட் பண்ணோம் அப்படின்னா 05120 இல்லையா? ரைட், இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டினை இதோட முடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் இதே டிஏல 3வது கேள்வி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக ஐபிபிஎஸ், பிஓ மெயின்ஸ், கிளர்க் மெயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதன் அடிப்படையில் இந்த ஒரு கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். சம் இஸ் இன்வெஸ்டட். சம் அப்படின்றதெல்லாம் பிரின்சிபல் அப்படின்றது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சம் இஸ் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் இ அட் எஸ்ஐ ஃபார் 2 years. ஓகே, அந்த சம் என்னன்னு தெரியல அப்படின்ற ரீசன்னால நாமளே ஒரு வேரியபிளா எடுத்துக்கோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸ்கீம் பியில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நாம தான் போய் பார்க்கணும். ஸ்கீமியோட எஸ்ஐனா என்ன வரப்போகுது? 10%. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற டீட்டெயில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. ரைட், ஓகே. ஸ்கீம் இ ஃபார் 2 years. அண்ட் தென் த ஹோல் அமௌண்ட் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அமௌண்ட் அப்படின்றது என்ன? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ரைட், இந்த கொஸ்டினோட இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் உங்களுடைய மொத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இல்லையா? 10 into 2னா இப்போ 20% ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட மொத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் அமௌண்ட். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது எக்ஸ் பிளஸ் 20% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அமௌண்ட்டை வந்து 120% ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ பிரின்சிபல் தெரியுது, எக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணி ஈஸியாக சொல்லிடலாம். ரைட், அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அமௌண்ட் அப்டைன்ட் இஸ் தென் த அமௌண்ட் அப்டைன்ட் இஸ் இன்வெஸ்டட் அட் சிஐ இன் த சேம் ஸ்கீம் ஃபார் 2 more years. சேம் ஸ்கீம் ஈலே தான் ஃபார் 2 more yearsனா அதாவது அடுத்த 2 வருஷத்துக்கு பண்றாங்க. ஸோ 20% தான். ஸோ 20% 2 yearsனா நம்ம என்ன சொல்லலாம்? எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் யூஸ் பண்ண முடியும் 20% அப்படின்றத. ஸோ அப்படி பண்ணோம்னா 20% 2 yearsனா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் 100 அப்படின்னு போட்டோம்னா 44% வரும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். ரைட், அதை அப்படியே வச்சுக்குவோம். The same scheme for 2 more years. Okay, if the same sum would have been invested in scheme D for 4 years with SI. Right, அதே question தான். பட் தேர்ட் கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்க போது ஒரு நார்மலான கேள்வி தான். பட் அதை 2 மார்க் கொஸ்டின் தான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே ஒர்க் அவுட் பண்றது அதிகமாக இருக்க போது கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். The sum is invested in scheme E at SI for 2 years. ஈல எஸ்ஐன்னு சொன்னால் 10% தான், அது தெரிஞ்ச விஷயம். ஃபார் 2 yearsன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஸ்கீம் ஈயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுவோம். பிரின்சிபல் தெரியுமானா தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னா 2 yearsன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் த ஹோல் அமௌண்ட் அப்டைன்ட் இஸ் இன்வெஸ்டட் அட் சிஐ இன் த சேம் ஸ்கீம் ஃபார் 2 more years. ஓகேவா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். இதோட அமௌண்ட் என்னவோ அதை தான் வந்து அடுத்த ஸ்கீம்ல பிரின்சிபலா இருக்க போகுது. ரைட், அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்க. ரைட், நம்ம இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீமோட மொத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10% இன்ட்டு 2 yearsனா 20%. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டா 20% ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அமௌண்ட் கேட்கறதுனால அமௌண்ட் என்ன? ஜென்ரலா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 20% ஆஃப் எக்ஸ். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 120% ஆஃப் எக்ஸ் தான் இதோட அமௌண்ட். ஸ்கீம் ஈயோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இதே விஷயத்தை இந்த அமௌண்ட்டை தான் the whole amount is invested at CI. இதுதான் பிரின்சிபலா ஸ்கீம் ஈயோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிரின்சிபலா இருக்க போகுது. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 10%. ஃபார் 2 more yearsனா 2 வருஷம் மட்டும் தான் இருக்குது இல்லையா?
தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கீம் இயோட சிஇக்கான அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் n இல்லையா? அமௌண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் என்னன்னா இதுதான் பிரின்சிபலாக இருக்க போகுது. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 120% ஆஃப் எக்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 20% இல்லையா? 20/100 த ஹோல் பவர் 2. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாக்கு மட்டும்தான். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், if the same sum would have been invested in the scheme D. சேம் சம்னு சொல்றது இனிஷியலா நம்ம அஸ்யூம் பண்ண பிரின்சிபல் தான். ஓகேவா? if the same sum would have been invested in scheme D for 4 years with SI. scheme D ல SI ல 4 yearsனா 15% இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஸோ இதே மாதிரி டேட்டாஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஸ்கீம் D ல பிரின்சிபல் என்னன்னா X, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15% per annum, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னா 4 years, ரைட்? இதோட மொத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்ல சொன்னோம்னா 60% ஆஃப் த பிரின்சிபல் இல்லையா? ரைட். இதுக்குமே நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எக்ஸ் தான், இன்ட்ரெஸ்ட் என்ன மல்டிப்ளை பண்ணி, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், அது மல்டிப்ளை பண்ணா 15% இன்ட்டு 4 இயர்ஸ்னா 60%. 60% ஆஃப் எக்ஸ் தான் இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. 60% ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ 160% ஆஃப் எக்ஸ் தான் இந்த ஸ்கீம் டியோட அமௌண்ட், ரைட்? என்னதான் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, then what would have been the ratio of the amount obtained from scheme E? amount obtained. ஸோ அப்போ ரொம்ப ஈஸியான விஷயம், இந்த நம்பருக்கும் இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனுக்கும் ரேஷியோ எடுக்கணும், அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட், அதை ஒர்க் அவுட் பண்ணலாம் வாங்க. ஸோ 120% ஆஃப் எக்ஸ். அதே தேர்ட் கொஸ்டினோட கண்டினியூஷன் தான். ரெண்டு ஸ்கீமோட அமௌண்ட்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம், அமௌண்ட் இ, அமௌண்ட் டி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்கணும் ஃபைனலில் தான், அதை சின்ன ஒர்க் அவுட் தான். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 120% ஆஃப் எக்ஸ் இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/5, சாரி 120/100, 120/100 த ஹோல் பவர் 2 இல்லையா? இதுக்கும் அதே மாதிரி அதுக்குமே உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. 160% ஆஃப் எக்ஸ், இந்த பர்சன்டேஜ் கேன்சல், எக்ஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். 20 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ், இது 8 டைம்ஸ், மறுபடியும் அடிக்காம வாங்க 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். இது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம், அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணா 6/5. ஸோ ஃபைனலா இருக்க போறது 3 × 6 × 6 டிவைட் பை 5 × 5. இங்க 4 இருக்கு. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா இதை 2 × 2 எடுக்கலாம் இல்லையா? இது கேன்சல் பண்ணா இது 3, இது 3. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணா 27 நெக்ஸ்ட் 25. இந்த 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது இல்லையா? இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த क्वेश्चनக்கு 2 மார்க். ஈஸியான क्वेश्चन கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கிற क्वेश्चन தான். ஸ்டேட்மெண்ட் ஐடியா ஒரு இடத்துல மிஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியாது.